ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோஷெட் பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த இது செயின், சிங்கிள் க்ரோஷெட்ஸ் இதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்ததையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, ஒரு நாட் போடுவோம். அந்த நாட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, உருவாஞ்சுருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி பண்ணிவிட்டு, அடுத்தது இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா இது உருவாஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா நம்ம தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இந்த நீடில் உள்ளே விட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீடிலுக்கு அடியில் தான் த்ரெட் இருக்கணும். ஸோ நீடிலுக்கு அடியில் வந்து த்ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் மேலே வரணும். இப்படி மேலே போட்டு அடியில் வரக்கூடாதுங்க. நீடிலுக்கு அடியில் போட்டு தான் அடியில் தான் த்ரெட் இருக்கணும், அதுக்கு மேலே தான் வரணும். வந்ததுன்னா இந்த இடத்துல இந்த ஹூக்காட் இருக்குதுங்களா, அதில் மாட்டிக்கும். மாட்டினதுக்கப்புறம் இப்படி உள்ளே விட்டு எடுத்தோம்னா வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம செயின்னு சொல்லுவோம். இதோ பாருங்கள், என்ன பண்ணுறேன்னா, நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வந்து மறுக்க மேலே வரணும், வந்து அந்த ஹூக்கில் மாட்டிக்கும். ஸோ மாட்டினதுக்கப்புறம் இப்படி உள்ளே விட்டு இழுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த த்ரெட்டு வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம செயின்னு சொல்லுவோம். இதோ இப்படி அடியில் விட்டு மேலே வந்ததும் இப்படி உள்ளே இட்டு எடுக்கணும். உங்களுக்கு நல்லா வேணால் காட்டுறேன். இங்கே இப்போ எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இது மாதிரி பாருங்கள், நல்லா கேப் இருக்குங்களா, இப்படி மேலே போட்டு விட்டெடுத்து இந்த ஓட்டையில் உள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து செயின். இது வந்து நம்ம டைட்டாக வேணும்னா டைட்டாக போட்டுக்கலாம். ஸோ டைட்டாக வேணுங்கும் போது இந்த கேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடியில் விட்டு இந்த மேலே போட்டு வந்தது அப்படின்னா ஸோ இது மாதிரி வரும். ஸோ இது பார்த்திங்களா, செயின் ஜட பின்னல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம செயின்னு சொல்லுவோம். இதோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5 to 6 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும். ஸோ இப்போ செயின்ஸ் போட்டாச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங். எந்த ஒரு க்ரோஷெட்ஸ் பண்ணுறதுனாலும் இதுதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ செயின் போட்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷெட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, அதேமாரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போடணும். ஸோ நாட் வந்து எப்படி போட்டிங்கன்னா, இப்படி ஒரு ரவுண்டு வந்து உள்ளே விட்டு எடுக்கணும். அதான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு உருவாஞ்சுருக்கு போடுற மாதிரி. ஸோ அது மாதிரி போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீடியில் உள்ளே விட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, செயின் பண்ணணும். செயின் எப்படி பண்ணணும்னு சொன்னோன்னுங்களா, அடியில் த்ரெட்டு வந்து மேலே வரணும். நீடிலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஹூக் வழியாக உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் 10 செயின்ஸ் போட போகிறேன். இப்போ 1 போட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீடிலுக்கு அடியில் வந்து மேலே வரணும், வந்ததுக்கப்புறம் உள்ளே விட்டு எடுக்கணும் 2. அடுத்தது அதே மாதிரி நீடிலுக்கு அடியில் வந்து மேலே வந்து எடுக்கணும் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களோட செயின்ஸ். இப்போ அடுத்தது தான் வந்து நம்ம இதுக்கு மேலே தான் வந்து சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நீடில் இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு செயின் போட்ட இந்த ஃபஸ்ட்டு ஒரு கேப் தெரியுதுங்களா, ஸோ அந்த கேப்புக்குள்ளே நீடில் விட்டு இப்படி அதே மாதிரி தான் நீடில் உள்ள, அதாவது இதுக்கு வந்து என்ன அடியில் போடக்கூடாது. ஸோ நீடிலுக்கு மேலேயே வச்சு இப்படி அந்த ஹூக்கில் மாட்டிட்டிங்கன்னா வெளியே வரும். ஸோ மாட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இப்படி 2 லேயர் 2 லூப் வருதுங்களா, இது வந்து நம்ம லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 லூப்லேயும் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷெட்டுன்னு சொல்லுவோம். என்னது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செயின் தெரியுதுங்களா, செயினோட இந்த ஒரு லூப்பு. ஸோ இந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை உள்ளே பிடிச்சி வெளியே இழுக்கணும். இழுத்ததையும் நமக்கு என்ன ஆகுனா 2 லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 2 லூப் ஃபார்ம் ஆனதையும் இதே மாதிரி அடியிலிருந்து த்ரெட்டு மேலே வரணும், வந்து இந்த 2லேயும் வெளியே இழுப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு சிங்கிள் க்ரோஷெட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு போகணும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு லூப் தெரியுதுங்களா, இந்த லூப்பில் உள்ளே விட்டு இப்படி வெளியே இழுக்கணும். வெளியே இழுத்ததையும் நமக்கு 2 லூப் கிடைக்கும். ஸோ இந்த 2 லூப் கிடைச்சதையும் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி அடியில் விட்டு த்ரெட்டு வந்து கம்பிக்கு மேலே வந்திருக்கணும், வந்ததையும் இந்த ஹூக் வழியாக 2ஐயும் இழுக்கணும். ஸோ இப்படி போட்டேன்னா உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வந்துடும். இதோ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த லூப்பில் உள்ளே விட்டு இந்த செயினை வெளியே இழுக்கணும். அந்த த்ரெட்டை இழுத்ததுக்கப்புறம் 2 லூப் கிடைக்கும். ஸோ 2 லூப் கிடைச்சதையும் அந்த 2லிருந்தும் வெளியே எடுக்கணும். ஸோ இப்படி வெளியே எடுத்தோம்னா நமக்கு ஒரு லூப்பாக ஃபார்ம் ஆயிடும். அடுத்ததுலேயும் அதே மாதிரி விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படிங்கிறது தான் வந்து சிங்கிள் க்ரோஷெட். இது பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டபுள் க்ரோஷெட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷெட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போடணும். ஸோ நாட் போட்டுட்டு நீங்கள் என்ன ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா செயின் போடணும். ஸோ செயின் வந்து எப்படி போடுவோம், அந்த த்ரெட்டில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ 10 செயின்ஸ் போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? நான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் லூஸாக போட்டிருக்கேன். நீங்கள் டைட்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும், டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ டபுள் க்ரோஷெட்ஸ்க்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீடில் ஒருக்கா த்ரெட்டை சுற்றணும். நம்ம சிங்கிள் க்ரோஷெட்ஸ்க்கு அப்படி சுற்ற மாட்டாங்க. இந்த லூப்பில் டைரெக்டாக உள்ளே விட்டு எடுத்துருவோம். ஆனால் டபுள் க்ரோஷெட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஒருக்கா சுற்றணும். ஸோ டபுள் க்ரோஷெட்ஸ்க்கு ஒருக்கா சுற்றிட்டு இந்த செயினோட ஃபஸ்ட்டு லூப் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த லூப்பில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். ஸோ வெளியே எடுத்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எத்தனை லூப் இருக்குது, 3 லூப் இருக்குது. ஸோ இந்த 3 லூப்பில் என்ன பண்ணணும்னா ஒருக்கா செயினில் உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 2 லூப் இருக்கும். எகெயின் அந்த 2 லூப்பில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ இதுதான் டபுள் க்ரோஷெட்ஸ். பாருங்கள், செயினில் ஒருக்கா சுற்றிட்டு அதுக்கு அடுத்த லூப்பில் உள்ளே விடுறேன். ஸோ உள்ளே விட்டு செயினை வெளியே எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2ல் வெளியே எடுக்கணும். அடுத்தது அதே மாதிரி அடுத்த 2ல் வெளியே எடுக்கணும். ஸோ இப்படி தான் போடணும். இங்கே பாருங்கள், நான் ஒருக்கா சொல்கிறேன். செயின் மேலே நீடில் வந்து த்ரெட்டு மேலே ஒருக்கா போட்டு அடுத்த லூப்பில் உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லூப் வரும். ஸோ 3 லூப் வந்ததுக்கப்புறம் அந்த ஹூக் த்ரெட்டை அடியில் விட்டு மேலே வரணும். நீடில் மேலே வந்து ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 லூப்பில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அடுத்த 2 லூப்லேயும் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ இப்படி தான் உங்களோட டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். இது வந்து என்னோடய டபுள் க்ரோஷெட். நான் வந்து அதை அப்ளை போட்டதை ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருக்கேன்.